இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இந்த ஒயிட் சீஸ் பாஸ்தா தான் வந்து பார்க்க போகிறோம். பாஸ்தாலாம் நான் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சதில்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 100 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களே கவரில், அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டான அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றோட ஒன்று வந்து அந்த பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு, உங்கள்கிட்ட என்னென்னலாம் வெஜிடேபிள்ஸ் இருக்கோ அதுக்குன்ட்டு எல்லா வெஜிடேபிள்ஸும் ஆட் பண்ணாதீங்க. இது இந்த மாதிரி குடமிளகா, அப்புறம் வந்துட்டு கார்னு, மஷ்ரூமு எதனா இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குடமிளகாவும் கார்னும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது ரெண்டுத்தையும் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப் வந்து குடமிளகா, ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. விரும்பி வேறு எதுனா சாப்பிடுவீங்க வெஜிடபிள்ஸ்னால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அதே பேனில் வந்து 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிட்டு மைதா வந்து அந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து ஒரு காய்ச்சி ஆற வச்சுருந்ததான அந்த பால் வந்து ஒரு 500 ml 1/2 லிட்டர் பேக்கெட் இருக்கும்ல, அதை வந்து ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் உங்கள் வீட்டில் சீஸ் இருந்ததுன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சீஸ் இருந்தது, நான் ஆட் பண்ணேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் போல். நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதான அந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். வேக வச்சுருக்கதான பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ இது 2 இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஒயிட் சீஸ் பாஸ்தா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். என்ன தான் சொல்லுங்களேன், இந்த நம்ம பிரியாணி அளவுக்கு இந்த பாஸ்தாலாம் சாப்பிட முடியல. ஏதோ 10 பாஸ்தா கிட்டக்க நம்ம சாப்பிட்டாலே வந்து திகட்டுற மாதிரி ஆகிடுது. நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி சீஸ்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஹெல்த்தி டிஷ் தான் இது. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.